ஹலோ கைஸ், நான் லியஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து நோபடி வே அப் டு எக்ஸ்ப்ளோர் எ ஹீரோன்ற சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் ஆனா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையில ஃபன்னா போகுது. முடிஞ்ச அளவுக்கு தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ண பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ண பார்த்தா அது எனக்கு போதும். சரி, வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். இப்போ அருகாஸ் கட்சுராக்கியோட வீட்டுல அவருடைய அப்பாவான அவரும் அவரோட வேலைக்கு போறதுக்காக தயாரா இருக்காரு. கிளம்பி போகும்போது நம்ம கட்சுராக்கியும், அப்பா என்ன திரும்பி வேலைக்கு போறீங்களா? ஆமாமா. சரி, இன்னைக்கு சீக்கிரமா வந்துருவீங்களா? கண்டிப்பா இன்னைக்கு சீக்கிரமா வரேன். ஒன்னா சேர்ந்து டின்னர் சாப்பிடுவோம். அப்படின்னா எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸ் பண்றேன், போயிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக, அதுக்கப்புறம் இவங்களும் ஹாப்பி ஆயிட்டு இப்ப கண் முடிச்சு பார்த்தா இதெல்லாம் கனவு. அதுக்கப்புறம் அவங்களும் எழுந்து ரெடி ஆயிட்டு, அம்மா போயிட்டு வரேன், அப்பா போயிட்டு வரேன் அப்படின்னு அவங்களும் சொல்லும் போது அவங்க அம்மாவும், சரி கட்சுராக்கி, இன்னைக்கு நீ யுமியை பார்க்க தானே போற? நான் தான் ஏகனே சொல்லிட்டேனே, அவ கூட நான் சேர்ந்து படிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு போறேன்னு. சரிமா, அப்புறமா பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்களும் அனுப்பி வைக்க, கட்சுராக்கி வீட்டை விட்டு வெளியே வரும்போது, தகாகி இன்னைக்கு நீ டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணி இருப்பல, இல்ல வெளியே எங்கன்னா வேலை பார்த்துன்னு இருக்கியா அப்படின்னு அவங்களும் கிளம்ப. அதுக்கப்புறம் அந்த டஞ்சனுக்குள்ள இப்ப ஈவென்ட் நடக்கிற ஏரியாவை காமிக்க, அந்த இடத்துல ஒவ்வொரு பார்ட்டி மெம்பர்ஸும் இப்போ குரூப் நின்று இருக்காங்க. அது அங்கே நம்ம ஹீரோட பார்ட்டியான அந்த கேர்ள்ஸும் கூட ஹீரோ கூட நின்று இப்போ அந்த இடத்த நோக்கி போகிறதுக்காக இப்ப சம்மனிங் சர்க்கிள்ல நின்று இருக்காங்க. நீங்க ரெடி தானே? அதுக்கப்புறம் எல்லாரும் தலையாடிட்டு அந்த இடத்துல இருந்து டெலிபோர்ட் ஆகுறாங்க. ஹீரோவும் இப்போ டெலிபோர்ட் ஆனவனு அப்பா கொஞ்சம் பதட்டமா தான் இருந்துச்சு. ஹீரோவும், ஏன் எனக்கு பதட்டமா இருக்குன்னா, ஏற்கனவே நான் இது டிரான்ஸ்ஃபர் கேட்ல வந்திருக்கேன், பட் இது ரெண்டாவது டைம்ன்றனால ஒவ்வொரு முறையும் வரும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நான் முறை இந்த டிரான்ஸ்ஃபர் கேட்டை பயன்படுத்துறது ஒரு நாள் பயன்படுத்தினது எப்பயாவது, அதேதான்டா அப்படின்னு ஹாரி சொல்ல. அதுக்கப்புறம் அங்க நிற்கிற இன்ஸ்ட்ரக்டர் எல்லாருமே, வாங்க இந்த சைடு தான் 7th ஃப்ளோருக்கான வழி. இன்னைக்கான ஈவெண்ட் ஷெட்யூல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நடக்கும். தெரியும், சரிடா, இன்னைக்கான வேலையை நம்ம சீக்கிரமா முடிக்கணும். ஆமா, என்ன இதுதான் கன்வீனியன்ஸ் ஸ்டோர். அட்வென்ச்சரிங் பண்றவங்களுக்கு தேவையான விஷயங்களை இந்த இடத்துல வாங்கி போலாம். ஹீரோ பார்த்தா அவ்வளவு பெரிய பேக் எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் வாங்கி வைக்க, என்னடா இவ்வளவு பெரிய பேக் வச்சிருக்க? ஏன்பா உங்க கிட்ட பேக் இல்லையா? எங்க கிட்ட இருக்கு, ஆனா குட்டியா இருக்கு. இது பேர் தான் மேஜிக் பேக். மேஜிக் பேக்கா? ஏமா இவ்வளவு விலை உயர்ந்தது எப்படி நீங்க வாங்குனீங்க? இங்க அட்வென்ச்சர் பண்ணி வாங்குனீங்களா? இல்ல என்னோட அப்பா வாங்கி கொடுத்தாரு. ஆமா, எனக்கும் எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. எனக்கு என் பேரண்ட்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றீங்க. தெரியும், அப்பனா நீ சொந்தமா வாங்கினியா இல்ல யாருன்னா வாங்கி கொடுத்தாங்களா? இல்லப்பா, நான் இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா மேஜிக் கோரை சேர்த்து வச்சு வாங்கணும் தெரியுமா இந்த எக்யூப்மெண்ட்லாம். அதுக்கப்புறம் ஏரியும் அவங்களோட ஒரு ஆயுதத்தை எடுத்து வெளியே காமிக்க, வாங்க போலாமா அட்வென்ச்சர் பண்ண 7th ஃப்ளோருக்கு போவோம். அதுக்கப்புறம் 7th ஃப்ளோர்ல போய் இருக்க, என்ன இது இந்த இடத்துல ஒரு மாத்திர கூட இல்லாத மாதிரி தெரியுது. இரவா இந்த மாதிரி புலம்ப, மோஸ்ட்லி இந்த இடத்துல கோலம்ஸ் தான் இருக்குது. எப்படிப்பா இதெல்லாம் உனக்கு தெரியும்? அதான்டா ஒரு கேம் விளையாடுவா, அதுல தெரியும். ஹீரோவும் சரியாதான் சொல்றேன், ஆனா இது ஒன்னும் உண்மையான கேம் கிடையாது. ஜிங்குஜி, அங்க பாரு ஒரு கோலம்ஸ் இருக்கு. அப்போ பார்த்தா மனுஷ பயவுல தான் வராங்க. இவங்கள மாதிரி அதர் குரூப். அந்த பார்ட்டி அவங்கள பார்த்துட்டு, நீங்களும் அட்வென்ச்சர் பண்ண வந்தீங்களா? சரி சரி, நல்லா பண்ணுங்க சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவங்களும் கிளம்ப, நீங்களும் நல்லா பண்ணுங்க சொல்லிட்டு வழி அனுப்பி வைக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த மாதிரியான ஆட்கள் இருக்கிறனால தான் இந்த டஞ்சன் இவ்வளவு சுத்தமா இருக்கு. ஹீரோவோ, ஜிங்குஜி போலாமா? ஏய், முதல்ல என்ன ஐரின்னு சொல்லு. சரி ஐரி, என்னோட லெவல் 16, உன்னோட லெவல் என்ன? என்னோட லெவல் 18. அடேங்கப்பா. அப்புறம் ஹிக்காரி, உங்களோடது என்ன லெவல்? என்ன ஹிக்காரின்னு மட்டும் சொல்லுங்க. என்னோட லெவல் 15. அப்புறம் மீகோ, என்ன மொரியாமான்னு சொல்லு. என்னோட லெவலும் 15 தான். அதே மாதிரி ஹிக்காரியோட எம்பி வந்து 75. என்னது 75வா? என்ன விட அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஏதோ ஒரு அசைவு தெரிய, இந்த டஞ்சன்ல கிளீன் பண்ற ஆளுங்களா? இல்ல, அதுங்க கோலம்ஸ். அப்போ அந்த இடத்துல ஒரு மான்ஸ்டரும் உருவாகி வருது. ஏய், இது ஸ்டோன் கோலம். நான் ஃப்ரண்ட் லைன்ல இருந்து பாத்துக்கிறேன், நீங்க பேக்கப்புக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஹீரோவும், அப்ப நான் என்ன பண்றேங்க? ரைட், நீங்க பின்னாடி இருந்து எனக்கு பாதுகாப்பு கொடுங்க. ஓகே அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அவங்கள போய் ஃபைட் பண்ண ஸ்டார்டிங்ல அவங்க கொஞ்சம் கடுமையான அந்த கோலம் விட்டு கொடுக்காம இவங்களோட போராடுது. இருந்தாலும் அவங்க அதோட கோரை பார்த்து நச்சு நடிக்க, அதோட காலி. ஹீரோ பார்த்து வாயா போலகிறாள், இன்னமா அடி, நம்மளோட சப்போர்ட்டே அவங்க தேவையில்ல போலியே. அதுதான் ஐரின்றது. அதுக்கப்புறம் ஐரியும் அதோட கோரை எடுத்து வச்சுக்க. இன்னும் பார்த்தா இன்னொரு கோலம் வருது. இது நல்ல கவசம் எல்லாம் போட்டுன்னு வர கோலமா இருக்கு. இல்ல இதுதான் பிரான்ஸ் கோலம். ஹிகாரி, உன்னோட பவரை பயன்படுத்து அப்படின்னு ஐரி சொன்ன அடுத்த நிமிஷம் அவங்களும் மேஜிக் ஸ்பெல் ஒன்று கிரியேட் பண்ணி தரையை வந்து குழன்னு மாத்திட்டு அதை சிக்க வச்சிருக்காங்க தரையோட தரையா. அதுக்கப்புறம் மோரியாமாவும் அவங்களோட சமனிங் கார்டை பயன்படுத்துறாங்க. ஸ்னாச் வெளியவா. அப்ப அதுல இருந்து குட்டி பீஸும் வந்து அது கூட சண்டை போட, அதோட ஏர் வேவை பயன்படுத்தி ஒரு பக்கம் அட்டாக் பண்ண, ஹிகாரி அவங்களோட ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ண அதோ புடியே உருகிடுது. இதன் பயன்படுத்தில ஐரியும் அதை கோரை பார்த்து அட்டாக் பண்ண, அது காலியாத்தோட. ஹீரோவும், ஏய் நீங்க 2 பேரும் ரொம்ப கலக்குறீங்க, ஒரு நிமிஷம் மோரியாமா ஹிகாரி உங்க பின்னாடி பாருங்க, அயன் கோலமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஷாக்காக அந்த டைம் ஹீரோவும் அவனோட ஏரோவை பயன்படுத்தி அட்டாக் பண்ண, அது வேலை செய்யல. அதுவும் அட்டாக் பண்ண வர டக்குன்னு ஐரியும் போய் காப்பாத்துறாங்க. நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் வந்துடுறேன் சொல்லிட்டு அவங்க போய் தனியால ஃபைட் பண்ணிருக்கேன். அவங்க அடிச்சு அடி அதுக்கு ஒண்ணுமே ஆகல. அதுதான் ஹைரியோட டேமேஜ் ஒண்ணுமே அது ஆக்கல. ஹிகாரி உன்னோட ஃபயர் பவர் யூஸ் பண்ணு, அவளும் வந்து மேஜிக் ஸ்பெல்ல பயன்படுத்தி அட்டாக் பண்ணு, ஒண்ணுமே ஆகல. ஸ்னாச் அதை போய் அட்டாக் பண்ணு மோரியாமா சொல்ல, அது அட்டாக் பண்ணா கூட ஒண்ணுமே ஆகல அந்த கோலம்க்கு. இதனால அந்த ஸ்னாச்சும் அடிவாங்க. மோரியாவும் பதறனே போறாங்க. ஒரு பக்கம் ஹீரோவும், நான் தான் எதனா பண்ணும், ஒருவேளை நம்ம செல்ஃபியும் அப்புறம் லாக்ஸரியாவும் சமன் பண்ணிட்டா. அந்த டைம் அவனோட கத்தி விழுது. இதோட டைட்டிலே மேஜிக் ஸ்வார்ட் பேசல்ட். அதுக்கப்புறம் நெட்ல சர்ச் பண்ணிருக்கான், இது எந்த மாதிரியான கத்தின்னு. இந்த கத்தியை வச்சு யார் மேல நம்ம பயன்படுத்துறோமோ, நம்ம கற்பனையில என்ன நினைச்சு அட்டாக் பண்றோமோ அது மாதிரி அதுக்கு டேமேஜ் விடும். அப்பா அடியோ, அப்படின்னா நான் இமேஜின் பண்ற மாதிரி தான் என்னோட எனிமியை டிஃபீட் பண்ண முடியுமா? இந்த இடத்துல என்னால செல்ஃபியும் லாக்ஸரியாவும் பயமன் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால இதை விட்டு எனக்கு வேற வழி இல்ல. இப்பதான் முறை பயன்படுத்த போறேன். சரி பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் இரவும் ஹிகாரின் உன்னோட இடத்த பயன்படுது. அதுக்கப்புறம் அதை சிக்க வைக்க, ஐரி நீ அதை திசை திருப்பு, நான் பின்னாடி அட்டாக் பண்ணேன், நல்லா புரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஹீரோவும் போயிட்டு முறையா பயன்படுத்த, நான் என்ன இமேஜின் பண்ணணும், அயன் கோலம் செத்து போனோம், அதுவும் வெடிச்சு அப்படின்னு சொல்ல அதுவும்
வீங்கி அப்படியே வெடிச்சு அதோட காலி. அதுக்கப்புறம் இவங்களாம் பார்த்து ஆச்சரியமாயிட்டு ஹீரோவை பாராட்ட ஹீரோவும் ஷாக்கா வரான். இந்த கத்தி பிரமாதமா பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அந்த 3 மணி நேரம் முடிஞ்ச அவங்களும் அந்த டஞ்சனுக்கு வெளியில பார்க்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்கும் போது ஐரியும் நீ வச்சிருந்தது மேஜிக் ஸ்வார்ட் ஆஃப் பால்சர்னு சொல்லுவாங்க, அது எப்படி உனக்கு கிடைச்சது, நீ அதை வாங்கினியா? இல்லப்பா, நான் ஒரு மாஸ்டர் கூட ஃபைட் பண்ணி அதை எடுத்தேன் தெரியுமா, அது மட்டும் இல்லாம நான் இப்பதான் முறையாக அதை பயன்படுத்தின வெளியே, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எடுத்த உடனே அது ஒர்க் ஆயிடுச்சு. இதை கேட்ட இக்காரியனும் அப்படியா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நீ ஒரு மேஜிக் ஸ்வார்ட ஒரு மான்ஸ்டர் கிட்ட இருந்து நீ எடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் இவங்களும் ஹாப்பியாவே ஹீரோவும் மரியாமா எப்படி நீ ஸ்நாட்ச வர வச்ச, ஓ உனக்கு ஸ்நாட்ச பிடிச்சிருக்கா, சரி என்ன மீக்குன்னு மட்டும் சொல்லு. சரி மீக்கு சொல்லு, ஸ்நாட்ச நான் சமன் பண்றேன் அவ்வளவுதானே. அதுதான்ப்பா, நீ சமன் பண்றல அதை கண்டிப்பா யாருக்கும் தெரியாதானே, ஏன்னா நான் இது வரைக்கும் நீ சமன் பண்ண மாதிரி எந்த மூவிலையும் நான் பார்த்தது இல்ல. ஓ ஏன் தெரியுமா அது, ஏன்னா நம்ம சமன் பண்ற அந்த நிகழ்வு வந்து கேமரால ரெக்கார்டே ஆகாது, அது நமக்கு மட்டும் தான் தெரியும். ஐரியம் ஆமாட்டா, இது வரைக்கும் ஒரு போட்டோல வீடியோல கூட அந்த மாதிரியான நிகழ்வை நீ பாத்துருக்கவே மாட்டேன். ஓ இப்பதான் புரியுது, கல்ட்டில் இருக்க எம்ப்ளாய்ஸ் வந்து என்கிட்ட செல்ஃபியை பத்தியும் லாசரியை பத்தியும் எதுவும் கேட்கல. சரி மீக்கு, அப்ப இதுக்கு அர்த்தம் நீ அந்த ஸ்நாட்சை எல்லாருக்குமே தெரியப்படுத்திருக்கல. ஆமா, நான் கில்ட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே அவனையும் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் கூடவே பண்ணிட்டேன், அதனால எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் ஒரு கிச்சன் வாங்கி இவங்க ஹாப்பியா பேசிட்டு கைட்டோ, நாங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கேட்கலான்னு இருக்கோம், நீ திரும்பி எங்களோட பார்ட்டியில வந்து ஜாயின் பண்ணி எங்க கூட அட்வென்ச்சரிங் பண்றியா? என்னப்பா சொல்ற? இவங்களும் பார்க்க கிட்டத்தட்ட ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு எவ்ரி 5 ஃப்ளோருக்கு இருக்கிறதுனால அடுத்து எங்களோட கோல் வந்து 11வது ஃப்ளோருக்கு போய் ஃபைட் பண்ணணும், அதனால நீ என் கூட வரக்கூடாது. ஆனா பட் நான் எந்த வேலையுமே அந்த அளவுக்கு நான் உங்ககிட்ட பண்ணலையே, ஹெல்ப்பும் பண்ணல, நான் ஒரு நார்மல் எக்ஸ்ப்ளோரர் தான்பா, வெறும் நான் பேக்ரவுண்ட் கேரக்டர் தானே. அது தப்புடா, உண்மையிலேயே நீ தான் அந்த அயன் கோலமா கொன்ன, அதனால இந்த மாதிரிலாம் சொல்றதை நிறுத்து, எல்லாருமே ஹீரோ சப்போர்ட் பண்ணி தயவு செஞ்சு என் கூட வந்து சேருன்னு சொல்லாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் இல்ல 2 வாண்டுங்க இருக்கு, அதுங்களை எப்படி நான் சமாளிக்கிறது அதுக்கிட்ட சொல்லி, ஆனா வெயிட் பண்ணுங்கப்பா, நான் 2-3 பேர்கிட்ட கேட்டு தான் நான் இதுல வரட்டுமா வேணாம்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்பவே இந்த காடியும் டெவிலையும் தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு மட்டும் நான் 2 சமனிங் சர்க்கிள் மூலியமா காட் அண்ட் டெவில வர வச்சு சண்டை போடுறது தெரிஞ்சிச்சுன்னா என்ன அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருவாங்க. எனக்கு டைம் கொடுங்க, நான் கேட்டு சொல்றேன். அப்ப உங்களுக்கு என் கூட சேர்த்து பிடிக்கலையா? இல்ல அப்படிலாம் இல்ல, நான் கேட்டு சொல்றேன் தான் சொன்னேன். அதுக்கப்புறம் இவங்களும் ஒத்துக்கிறாங்க, சரி நீங்க பொறுமையா கேட்டு சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ திரும்பியும் நார்மல் ஃப்ளோருக்கு வரான். அந்த இடத்துல இவங்க 2 பேரும் சமன் பண்ண நல்லாவே தெரியுது, இதுங்க 2 பேட் மூட்ல இருக்குங்க. என்னது இன்னொரு பார்ட்டியில் நீங்க போய் சேர போறீங்களா? அதெல்லாம் வேணாம், நம்ம கூட 2 பேரும் சேர்ந்து இருப்போம் இப்படின்னு இவங்க 2 பேரும் கத்த ஓகேமா செல்ஃபியும் ஒத்துக்கிறாங்க. ஆமா நீ இப்படிதான் பண்ணீங்க, 2-3 நாளா எங்களை சமன் பண்ணவே இல்லை, என்ன அர்த்தம் அது நான் ஷெடியூல் ஒன்று ஃபாலோ பண்றப்பா, அதனால தான் இதே மாதிரி பண்ணீங்கன்னா என்னால முடியாது அப்படின்னு செல்ஃபியும் சொல்ல, நீ என்ன சொல்ற சரியா, ஒரு நிமிஷம் நீ செல்ஃபியை மட்டும் செல்லுன்னு கூப்பிடுறிய, அப்ப நான் என்னையும் ஒரு ஷார்ட்டான பேரை கூப்பிடுறான். ஏப்பா லெசரியாவே லெசரியா தான் சொல்லுவாங்க, வேற என்ன சொல்லுவாங்க? ஓ நல்லா தெரியுது, இது கொஞ்சம் ஜெலஸ் ஆகுது. சரி அப்போ லெசரியான இருக்கிறத லூசுன்னு வச்சுட்டா, லூசுன்னு சொன்னேன், இல்ல லூசின்னு சொன்னேன், சரி போ நல்லா தான் இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க கூப்பிட ஆரம்பிக்க அது சந்தோஷமா இருந்ததுன்னு கிளம்புது. சரி ஒரு நிமிஷம் நினைப்பா, பார்ட்டி பத்தி பேசிட்டு என்ன பதிலே சொல்லலாம்னு சொல்லிட்டு இவங்க கேட்க அதுங்க பாட்டு போயின்னு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ ஸ்கூலுக்கு போகும்போது கட்சுராகியும் என்னடா டான்ஸ் பிராக்டிஸ்ல எப்படி போயின்னு இருக்கு லாஸ்ட் வீக்கெண்ட்ல? எல்லாம் நல்லா தான் போயின்னு இருக்கு. சரி வர சனிக்கிழமை நீ ஃப்ரீ தானே, என் கூட வெளியே போலாம், வெளியே வா, எங்க ஷாப்பிங் பண்ணலாம். அப்போஸ் நான் வரேன். இதை கேட்டு அவங்களும் ஹாப்பியாவே. அதுக்கப்புறம் அந்த யூமின்ற இவளோட ஃப்ரெண்டு கூட அவங்களும் கிளம்பி போக ஹீரோ யோசிக்கும் போது மச்சி நீ ஒரு பிளே பாயின்றது நிரூபிக்கிறா, இது ஒரு டேட் தான். என்னடா பேசுறீங்க? ஆமா எப்ப பார்த்தாலும் 2 பேரும் ஒண்ணா வரீங்க, அவ வேற எங்க வெளியே போறேன்னு நினைக்கிறான். அதெல்லாம் அர்த்தம் கிடையாதுடா, கட்சுராகி என் கூட வெளியே வரேன் தான் சொல்லியிருக்கேன், அது எப்படி ஒரு டேட் ஆகும்? வெறும் ஷாப்பிங் மட்டும் தான். என்ன பண்றது மச்சி, நீ ஒன்னும் பல்பாவே இருக்கு. சரி ஈவென்ட் எப்படி போச்சு? என்ன பெரிய ஆளுங்க கூட வேலை பார்த்தியா? இல்லடா 3 பொண்ணுங்கிறத வேலை செஞ்சேன். பொண்ணுங்களா? ஆமா ஒருத்தங்க காலேஜ் ஸ்டூடெண்ட், இன்னொருத்தங்க என்னோட வயசு தான், கடைசி ஒரே ஒரு பொண்ணு என்னோட சின்ன பொண்ணு. உண்மையாவா? என்னோட டஞ்சன்ல போயிட்டு எப்போ பார்த்தாலும் தனியா பண்ற ஆளு எங்க கூட வர மாட்டேன், உண்மையிலேயே ஃபன்னா இருந்துருப்பது போலயே, என்ன இவனுங்க லூஸ் தரமா யோசிச்சிருக்கானு சொல்லிட்டு ஹீரோவும் பார்க்க. அதுக்கப்புறம் கட்சுராகி வீட்டுல இருந்து கிளம்ப, ஆமா அப்பா போயிட்டு வரேன்னு சொல்ல, டக்காக்கியும் வெளியே தான் இருக்கேன், கண்மணி டக்காக்கி போலாமா? அதுக்கப்புறம் அவங்க ஷாப்பிங் பண்ண போக அந்த இடத்துல போகும்போது ஒரு பெரிய ஸ்கிரீன்ல அந்த மூவியை போட்டுன்னு இருக்காங்க, அந்த டஞ்சன் பத்தின மூவியை ஹீரோவும் வேடிக்கை பார்த்துன்னு இருக்கேன். என்னடா ஆச்சு வாடா போலானா? பொண்ணு இல்லப்பா மே வந்து பார்த்துனக்கா தான், உனக்கு டஞ்சன் ரொம்ப பிடிக்குமோ? அதான் இல்லப்பா சும்மா ரிசர்ச் மாதிரி பார்த்துங்க. சரி அதெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு நான் வந்து வேலையை பார்ப்போம், ரொம்ப நாளைக்கு திரும்பி ஒண்ணு போறாங்க. ஆமா நீ இதுக்கு முன்னாடி கேப்டன் கட்சுராகி இல்ல உன்னோட அப்பா கூட தானே வந்திருக்கேன்? ஆமா மூவி கூட அவர் கூட பார்த்துருக்கேன். சரி டக்காக்கி வாய்ப்பு எடுத்து நம்மளும் ஒன்னா போய் மூவி பார்ப்போம். ஓகேப்பா. அதுக்கப்புறம் துணி மாத்திரை கிடைக்க போக அவங்களும் துணியை போட்டு காமிக்க ஹீரோவும் நல்லா இருக்குதுன்னு சொல்றேன். எல்லாமே என்ன இது எல்லாமே நல்லா இருக்குதுன்னா நல்லா தானே இருக்கு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல எல்லாத்தையும் வாங்கி நான் சுத்தி பார்த்துன்னு இருக்கேன். ஒரு டாக் போகும்போது அது கியூட்டா இருக்குதுன்னு சொல்ல, ஆமா கியூட்டா தான் இருக்கு அப்படின்னு ஹீரோ கட்சுராகி பார்த்து சொல்றான். அதுக்கப்புறம் அங்க போட் ரைடு இருக்கு, டக்காக்கி வாடா போலாம் சொல்ல. அதுக்கப்புறம் அதுல போறாங்க. ஹீரோவும் போகும்போது யோசிக்கிறான், கண்டிப்பா இது ஒரு டேட்டா தான் இருக்கணும். இல்ல அவ ஷாப்பிங் பண்றதுன்னு சொன்னா. கட்சுராகி போய் என்ன மாதிரி ஆளா பிடிக்கும்? அதுக்குள்ள வாய்ப்பு இல்லை, இது ஒரு டேட் கிடையாது. என்னாச்சு கட்சுராகி, ஏன் நீ முகத்தை இப்படி வச்சிருக்கேன்? அதுவா யோசனை இருந்தப்பா, நல்லாவே தெரியுது நீ நல்லாவே டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணி இருக்க, ஸ்ட்ரென்த்தும் ட்ரைனிங் பண்ணிக்கிறேன். ஆமா அதனாலதான் கொஞ்சம் யோசனை இருந்தேன். உண்மையிலே எனக்கும் ரொம்ப நல்லா இருக்கு இது கேட்கும் போது அப்படின்னு அவங்களும் இயற்கை ரசிச்சுன்னு இருக்கேன். அதுக்கப்புறம் ஜூஸ் கடையில் 2 பேரும் உட்காந்து ஜூஸ் குடிக்கும் போது இவங்களோட ஃபிளேவர்ஸ் 2த்தையுமே மாத்திக்கணும் அவங்களும் குடிக்க. அதுக்கப்புறம் இது என்னன்னு உங்களுக்கே தெரியும், ஹீரோவும் நல்லா இருக்குன்னு சொல்ல அவங்களும் குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கிரீன்ல அந்த மூவியை தான் பார்த்துன்னு இருக்கேன். கட்சுராகியும் ஒரு அப்பாவும் தன்னோட குழந்தைய வச்சுன்னு இருக்கிறத பாக்குறாங்க. அப்ப அவங்களுக்கும் அவங்களுடைய அப்பா ஞாபகம் வர, அவங்களும் டக்காக்கிக்கும் நான் இன்னமும் ஒரு பிளேஸுக்கு போகணும் ஆசைப்படுறேன். ஓகே பாப்போம் எங்க? சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டஞ்சன் இருக்கிற பார்க்க கூட்டின்னு வராங்க. சரி உள்ள போலாமா? ஏன்னா சீக்கிரமா மூடிடுவாங்க, இன்னைக்கு நைட்டு ஃபயர் ஒர்க் பண்ண போறாங்க. இந்த பில்டிங் டஞ்சனை சுத்தி தானே கட்டிருக்காங்க. இந்த இடத்துல தான் எங்க அப்பா கடைசியா போனவர் வரவே இல்லை. ஆமா அவர் எனக்கு
டின்னர் சாப்பிட்டுக்காக அன்னைக்கு வரேன்னு சொன்னவர் தான் அதோட வரல அப்படின்னு சொல்லி நான் அவ்வளவு ஃபீல் பண்ணேன். எதுக்காக மக்கள் இந்த டென்ஷனுக்குள்ள போய் அவங்க உயிரை விடணும்? சரி விடு, எனக்கு ஃபன் ஆச்சு, வா டக்காக்கி போலாம். 20 நோட் பண்றான், சரி வா போலாம். இதனாலதான் அவளுக்கு பிடிக்கலையா டென்ஷனாலே? ஆனா நான் மட்டும் விட்டு கொடுக்க கூடாது. ஏன்னா எனக்கு கேப்டன் கர்சூராக்கி பிடிக்கும். அவர் மாதிரி நான் ஒரு நாள் ஆவேன், உனக்கு நிரூபிப்பேன். என்னடா சொன்னா அவங்க திரும்பி பார்க்க ஒண்ணு இல்ல அப்படின்னு அவங்களும் பார்த்து ரசிக்கும் போது ஒரு பலனும் பறந்து போகுது. அதோட இந்த எபிசோட முடியாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சி கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ஒரு வீடியோ நோட்டீஸ் பண்ணும். இந்த எபிசோட்ல துராகியோட அப்பா இறந்துட்டு இருப்பாரு. ஆனா அவங்க வீட்டுல 2 பேரோட பேர் தான் சொல்லுவாங்க, பேரண்ட்ஸோடது. அது ஏன்னா தன்னோட அப்பா ஒண்ணுமே இந்த இடத்துல இருக்கிற மாதிரி அவங்க உணர்ந்ததான் சொல்லுவாங்க. அந்த ஃபீலிங் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். முடிஞ்ச அளவுக்கு பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணிப்பீங்க. பிடிச்சவங்க எல்லாரும் லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோக்கு கமெண்ட்ல லைக் மச்சு போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தது. சரிங்க, இந்த வீடியோ முடிச்சுமா.